வணக்கம். இது உங்கள் கதை நேரம். உங்கள் செவிகளுக்கு விருந்தளிக்க வந்துள்ளேன். இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட தலைப்பு பனிமலர். எழுதியவர் திருமதி சரோஜா ராமமூர்த்தி அவர்கள். வாங்க கதைக்குள்ள போலாம். ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் அவள் உண்மையிலேயே உறங்குகிறாளா அல்லது தன்னிலை நழுவி ஏங்கி கிடக்கிறாளா என்பது அவனுக்கு புரியவில்லை. அவளை ஏக்கத்துடன் உற்று பார்த்து பெருமூச்செறிந்தான். பனியில் நனைந்து வெளுத்திருக்கும் மலரில் சிதறி கிடக்கும் பனித்துளிகள் போல் அவள் முகமெங்கும் வியர்வை துளிகள் அரும்பியிருந்தன. துவண்ட மேனியளாக ஒரு கையை தலைக்கு மேலாக மடித்துக்கொண்டு மற்றொரு கையை மார்பின் மீது துவளவிட்டு அவளும் பஞ்சனையில் துவண்டு கிடந்தாள். அவள் அழகிதானா? அவள் கருப்பில்லையா? கண்ணன் தன்னையே கேட்டுக்கொண்டு அவளை உற்று கவனித்தான். காலம் கடந்த வினா என்பதையும் அவன் உள்ளுணர்வு உணரத்தான் செய்தது. அவள் அழகிதான், சந்தேகமில்லை. கருப்பு அழகில்லை என்றால் கரிய திருமேனியனாகிய அந்த திருமாலுக்கு அத்துணை மகத்துவம் வருவானேன்? அவன் தங்கை பார்வதி, மாதா பராசக்தி அல்லவா? வையமெல்லாம் வாழ வைப்பவளும் கருப்புத்தான். இதோ கட்டிலில் கண் கவரும் இந்த பாமா தன்னிலை நிறைவு பெற்று பார்ப்பவர்களையும் நிறைவு பெறச் செய்யும் அடக்கமான அழகி. ஆனால் 6-7 வருஷங்களுக்கு முன் கண்ணனுக்கு இதொன்றும் விளங்கவில்லை. அவள் கரிய நிறம்தான். அது மட்டுமில்லை, ஒற்றை நாடியான தேக அமைப்பு, தலை நிறைய சாட்டை போல் நெளியும் கூந்தல், அழகு அந்த கருப்பின் முன் எடுபடவில்லையே. பாமா அவன் அறையில் முதலாக காலடி எடுத்து வைத்தவுடன் ஏதோ ஒரு மிருகத்தை பார்ப்பது போல் அவன் அவளை ஏறிட்டு பார்த்தான். கோயிலில் இருக்கும் விளக்கு பெண் ஒன்று அசைந்தாடி நிற்பது போல் தோற்றமளித்தாள் அவள். வெட்கம் வேறு அவளை சூழ்ந்து கொள்ளவே குனிந்த தலையை அவள் நிமிர்த்தவே இல்லை. என்ன இது? எங்க வந்த? கண்ணனின் அதட்டும் குரலில் அவள் துணுக்குற்று நிமிர்ந்தவுடன் அழகின் பூரணத்துடன் நெடிதுயர்ந்து நிற்கும் கணவனை நன்றாக பார்த்தாள். பார்த்தவள் பார்த்து கொண்டே இருந்தாள். இவர் இவர் இவ்வளவு அழகா? அம்மாடி! மனம் பொங்கி பூரிக்க விழிகளை தாழ்த்தி கொண்டாள் பாமா. கண்ணன் சுட்டரிப்பதைப் போல அவளை பார்த்தான். அதோ பார், இது என்னுடைய அறை. இங்கே உனக்கு ஒன்றும் வேலை கிடையாது, நீ போலாம். வாசற்படியை சுட்டி காட்டிய விரலின் அசைவிலே கூட வெறுப்பு நிழலாடியது. அவள் வெளியே வரவில்லை. அறையின் மூலையில் முடங்கிக் கொண்டாள். இதோ இன்று பஞ்சனையில் அமைதியாக உறங்குகிறாளே, அதே பாமாதான். இந்த பாமா வேறு. வேதனை தீயில் தன்னை அர்ப்பணம் செய்து மீளா இதய நோய் காலாகி இன்று கணவனின் அன்பை அடைந்தும் அனுபவிக்க முடியாமல் ஏங்கி கிடக்கிறாள். விடிய இன்னும் 2 ஜாமங்கள் இருந்தன. வெளியே புல்தரையில் இலைகளில் தென்னங்கீற்றுகளில் பனிநீர் முத்து முத்தாக பளபளத்தன. அவள் முகத்தில் அரும்பியிருந்த வியர்வையை துண்டினால் ஒற்றிவிட்டான் கண்ணன். கணவனின் கரம் பட்டவுடன் அவள் இமைகள் லேசாக திறந்து மூடின. வெள்ளை விளேர் என்று விழுத்திருந்த அந்த விழிகளில் சோகம் பொழியும் 2 கருமையான வட்டங்கள் ஒளி மங்கி புரண்டு கொடுத்தன. பாமா, பாமா, ஏதாவது சாப்பிட்றியா? பழரசம் தரட்டுமா? பாமா மூடிய விழிகளை திறக்காமல் அவன் கொடுத்ததை சுவைத்து உதடுகளை நாக்கினால் தடவிக்கொண்டே அயர்வுடன் படுக்கையில் கிடந்தாள். கண்ணன் சாய்வு நாற்காலியில் நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்திருந்தான். பாழும் பொழுது நகர்வதாக காணோம். நோயாளியும் ராப்பொழுதும் ஒன்றுடன் ஒன்று உறவாடி இணைந்து மெதுவாக நகர்வது போல் இருந்தது அவனுக்கு. இவளை அவன் அழகில்லை என்று அன்று ஒதுக்கிய காரணம்? பெண்ணை பார்ப்பதற்கு அவனும் தான் போயிருந்தான். யாரும் அவன் கண்களை கட்டிவிடவில்லை. வீட்டுக்கு வந்ததும் அம்மா, என்னடா சொல்ற என்று கேட்டாள். நீ என்ன சொல்ற? நிறந்தான் என்று இழுத்தாள் அம்மா. அப்போ விட்டு தள்ளு, வேற பார்க்கறது. தள்ளுறதா? அவர்கள் செய்கிற மாதிரி யாரும் செய்ய மாட்டார்கள். பெண்களின் கருப்பு நாளடைவில் உதிர்ந்து போகும். அதுதான் ஏதேதோ விற்கிறதே. இந்த நாளில் பூசிக்கொண்டால் சிவப்பாகி விடுறாள். சரி, உன் இஷ்டம். மாப்பிள்ளை அழைப்பை சாதாரணமாகவா நடத்தினார்கள்? இரட்டை நாயனம் பேண்டு உட்பட அமர்க்களமான ஊர்வலம். தன்னுடைய பிள்ளை வைர மோதிரம் பளபளக்க சூட்டும் கோட்டுமாக ஊர்வலம் வருவதை பெற்ற மனம் கண்டு பூரித்து போயிற்று. சும்மாவா பின்ன? ஒரு மாவட்டத்துக்கே அவன் அதிகாரி, கலெக்டர். நிச்சய தாம்பூலத்தின் போது உள்ளே இருந்து பெண்ணின் வரவை எல்லோரும் எதிர்பார்த்து அந்த அறையின் வாசற்படியையே பார்த்து கொண்டிருந்தார்கள். பாமா வந்தாள். சம்பந்தி வீட்டில் கசமசவென்று பேச்சு ஆரம்பமாயிற்று. கருப்பு கருப்பு, எல்லோருமா அப்படி சொல்ல வேண்டும்? ஏண்டா கண்ணா, இந்த கறிக்கட்டிய காலில் கட்டி கொண்டாயே அப்பா, உனக்கு வேறு பெண்ணே கிடைக்கலையா? அவன் மாமி வந்து பொறிந்து தள்ளியவுடன் கண்ணன் நிலை கொள்ளாமல் தவித்தான்.
தீர்ந்து போன விஷயத்தை ஒழுங்குபடுத்தி உருவப்படுத்தி பேசி தீர்ப்பதற்கென்றே பலர் வந்திருந்தார்கள். பந்தல் நிறைய பளபளக்க பாத்திரங்களின் பெருமையிலே லயித்திருந்த அவன் தாய்க்கு தன் மருமகளை ஏறிட்டு பார்க்க அன்று மாலைதான் முடிந்தது. அந்த ஆணழகனின் பக்கத்தில் பாலில் விழுந்த தூசு போல் அவள் அமர்ந்திருப்பதை தாய் கவனித்தாள். நம் கண்ணனின் அழகு எங்கே? எல்லோரும் சொல்வதைப் போல நாம் பணத்துக்கு அடிமையாகிவிட்டோமா? கண்ணன் அவள் பக்கம் திரும்பி பார்க்கவில்லை. மாப்பிள்ளைக்கு என்ன குறை? கலகலப்பாக இல்லையே? பெண் வீட்டார் முன்பு இந்த கேள்வி பெரிய உருவில் நின்று அச்சுறுத்தி கொண்டிருந்தது. இதோ அவள் எதிரே கண்மூடி மௌனியாக படுத்திருக்கும் அவளை கவனித்தான் கண்ணன். மிஸ்டர் கண்ணன், உங்கள் மனைவி உலக வாழ்க்கை இனி நாட்கள் அளவில் தான் இருக்கும். மறுபடியும் அந்த மார்வழி வந்தா அவங்க பிழைக்க மாட்டாங்க. ஒரு வாரத்திற்கு முன்பே வைத்தியர் முடிவாக கூறிவிட்டார். வியாதியின் முடிவாக, வைத்தியரின் முடிவாக மட்டும் இருந்திருந்தால் அவன் வேதனைப்பட மாட்டான். மாலையிட்டு தன்னை மணாளனாக ஏற்றுக்கொண்ட மறு வினாடியில் இருந்து அவள் இதய சுவர்களை தகர்த்து அவளுக்கு இவ்வித முடிவை ஏற்படுத்தியவன் அவன்தானே. மறுபடியும் அவன் அவளை உற்று நன்றாக கவனித்தான். அவளுடைய நிறமே மாறிவிட்டதே. நல்ல சிவப்பாக இராவிட்டாலும் மாந்தளிர் மேனியலாக இப்பொழுது அவள் காணப்பட்டாள். கழுத்தில் பசுமையாக துலங்கும் மஞ்சள் சரடும் நெற்றியிலும் வகிட்டிலும் ஈட்ட குங்குமத்துடன் ஒரு தெய்வ மங்கையாகத்தான் இருந்தாள். அழகு என்பது வெறும் வெளித்தோற்றத்தை மட்டும் பொறுத்ததில்லை. அழகின் இருப்பிடமே இதயம்தான் என்பதை அவன் புரிந்து கொள்ள இவ்வளவு காலம் பிடித்துவிட்டதே. வெளியே அமைதி மட்டும் இல்லை, ஒரே பனி. மார்கழி மாதத்தின் கூதல் உடலை துளைத்துவிடும் போல் இருந்தது. மெல்லிய துகிலால் உலகையே போர்த்தி விட்டற்போல் உலகம் மறைந்து கிடந்தது. இந்த பனியிலும் சாரலிலும் அவள் மேனி எங்கும் வியர்வை கொட்டி கொண்டே இருந்தது. வேதனை தீயை தணிக்க இயற்கை அவளுக்கு அந்த அற்புதமான வசதியை செய்து தருகிறது போலும். முதலாக அவளை சொல்லால் சுட்டவுடன் அவள் சகித்து கொண்டுதான் அதை விழுங்கிக் கொண்டாள். காலத்தின் தேய்வில் மனதுக்கு மாறுதல் உண்டு என்று நம்பினாள். அவனோ தன் அந்தஸ்தின் போதையில் அழகன் செருக்கில் அவளை துச்சமாக மதித்தான். ஒரு நாள், ஒரு பொழுது அவன் குரலெடுத்து தன்னை அழைப்பான் என்கிற நம்பிக்கையில் 1 வருடம் ஓடிவிட்டது. பாமாவின் அப்பா வந்தார் பெண்ணை பார்த்து போக. என்னம்மா இப்படி இழைச்சிட்டியே? உபசாரத்துக்காக கேட்ட வார்த்தை இல்லை. இல்லையே அப்பா, எப்பொழுதும் போலத்தான் இருக்கிறேன். நீ சொன்னால் எனக்கு கண் இல்லையா அம்மா? தந்தையை ஏறிட்டு பார்த்தவள் தலையை குனிந்து கண்ணீர் உகுத்தாள். அப்புறம் அவள் பிறந்த வீட்டுக்கு வந்துவிட்டாள். உன்னிடம் மாப்பிள்ளை பேசுவது கிடையாதா? ஏன் என்று கேட்கலையா? நீ பேசாமல் இருக்க உனக்கு எவ்வளவு நெஞ்சு அழுத்தமடி அம்மா? தாயின் கேள்வி சரங்கள் மகளின் இதயத்தை சல்லடை கண்களாக துளைத்து வேதனைப்படுத்தின. என்னை ஒன்றும் கேட்காதம்மா, அவருக்கு என்னை பிடிக்கலையா என்று இறைந்தார் தகப்பனார். தகப்பனார் இறைவதற்கு மேலும் ஒரு படி போக தயாராக இருந்தாள். ஆனால் பாமாவின் கரங்கள் அவர் முன் நீண்டு இடைமறித்தன. தொலைதூர ரயில் நிலையத்தில் இருந்து கூவென்று ஓசையுடன் ரயில் கிளம்பும் சத்தம் கேட்டது கண்ணனுக்கு. தன்னுள்ளே வெவ்வேறு மனத்தையுடையவர்களை ஏற்றிக்கொண்டு தான் சேரும் இடத்தையே லட்சியமாக எண்ணி விரையும் அந்த ஓசையை உற்று கவனித்தான். எப்படியோ அவனால் ஒதுக்கப்பட்ட பாமா மறுபடியும் அவன் இருப்பிடத்தை லட்சியமாக கொண்டு வந்துவிட்டாள். எப்படி என்று மருகினான் அவன். 2 மாதங்களுக்கு முன்பு வெளியே போய்விட்டு திரும்பிக் கொண்டிருந்த அவன் கார் மரத்தில் மோதி அவனுக்கு கால் எலும்பு முறிந்துவிட்டது. முதலில் ஆஸ்பத்திரியில் கொஞ்ச நாட்கள் இருந்துவிட்டு பிறகு வீட்டுக்கு வந்துவிட்டான். வீட்டில் யார் இருக்கிறார்கள்? அம்மாதான் போய் 6 மாதங்கள் ஆகின்றனவே. அதற்கும் தான் பாமா வந்திருந்தாள். அவன் 1 கோடியிலும் அவள் 1 கோடியிலுமாக இருந்து எப்படியோ தாயின் ஈம கடன்களை முடித்து விட்டனர். கடைசியாக ஊருக்கு போகும் தினத்தன்று அவள் கூடத்தில் அவன் முன் வந்து நின்றதும், அவன் சேவைகளை திரும்பி பார்த்ததும், சேவகன் காரோட்டியை விழித்ததும் திரைக்காட்சிகள் போல் தெரிந்தன. அவ்வளவு பெரிய வீட்டில் இதே கட்டிலில் படுத்து ஜன்னல் வழியாக அடிவானத்தையும் மரங்களையும் மனிதர்களையும் பார்த்து பார்த்து அலுத்து போயிற்று. அவன் மனம் அறிந்து குளிர்ந்த வார்த்தை பேசி நடந்து கொள்ள யார் இருக்கிறார்கள்? திடீரென்று மனத்திலே ஏக்கம் பிறந்ததும் அவள் என்று நினைத்தான் அவன். அவளை பற்றிய நினைப்பு அவன் மனதின் மூலையில் ஒட்டி கொண்டிருந்தது. அவள் கருப்போ சிவப்போ அழகோ குரூபியோ வாழ்க்கை பிரயாணத்தில் அவனுடன் அவளால் தான் வர முடியும். மற்றவர்கள் எல்லோரும் விருந்தினர்கள் போலத்தான்.
அவன் மனம் இவ்விதம் முதலாக அவளை பற்றி எண்ணத் தொடங்கிய போது, எங்கோ ஒரு ஊரில் ஒரு வீட்டின் தாழ்வாரத்தில் தினசரி தாளில் தன் வேதனையை மறக்க முயன்று கொண்டிருந்த பாமாவுக்கு கலெக்டர் கண்ணனின் உடல்நிலை கொஞ்சம் சீரடைந்து வருவதாக செய்தி வந்திருப்பதை காண முடிந்தது. பதைத்தாள் அவள். பூஜை அறையில் இருந்து வெளியே வந்த தந்தையை அப்பா என்று அழைத்தாள் பாமா. அப்பா, அவருக்கு உடம்பு சரியில்லையா? நான் போகிறேன்ப்பா. அங்க. யாருக்கு? அவனுக்கா? வெறுப்பாக உமிழ்ந்தார் அவர். ஆமாப்பா, நான் போகத்தான் போகிறேன். போ. கட்டிலில் துயில் கொள்ளும் பாமா அசைந்து படுத்தாள். முத்தென வியர்வை முகமெங்கும் அரும்பி விழிந்தன. பனியில நனைந்த கசங்கிய மலர்காற்றில் அசைவது போல் தோற்றம் அளித்தாள். இந்த மலரை நான் எப்படித்தான் கசக்கிவிட்டேன்? துக்கம் தொண்டையை அடைக்க முணுமுணுத்தான் கண்ணன். அன்று காலொடிந்து கிடந்தவன் எதிரில் அந்த காலை நிறத்தில் தெய்வமாது போல் வந்து நின்றாள் பாமா. நீயா என்றான் கண்ணன். ஏன் வந்த என்று கேட்டு வாசலை சுட்டிக்காட்டி விடுவானோ என்று அச்சத்துடன் நுழைந்தவளுக்கு சாயுஜ்ய பதவி கிடைத்தாற்போல் இருந்தது. உங்களுக்கு உடம்பு சரியில்லையாமே? இருவரும் ஒன்றும் பேசவில்லை. பாமா அழகிதான். அவள் கருப்பாக இருந்தால் என்ன? பளிங்கான அவள் இதயத்தை அறிந்து கொள்ளாத பாழாகி விட்டேனே. அவளை அவன் நன்றாக கவனித்து பேசவே அவன் மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை. அன்பெனும் தெய்வத்தின் முன் குரூரமுள்ள ஒரு கல்நெஞ்சன் குற்றவாளியாக நின்றிருந்தான். கண்ணன் உடல்நிலை தேறியதும் மார்வழி என்று அவள் துடித்ததும் படுக்கையில் விழுந்ததும் அவன் மனசாட்சிக்கு ஒரு மறுப்பாக அமைந்தன. மூடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுவதா? பாமா பேசி 4 நாட்கள் ஆகிவிட்டன. எப்போதாவது கண் திறந்தால் ஆவலுடன் அவனை பார்த்துவிட்டு விழிக்கடையில் முத்தென நீர் தேக்கி விழிகளை மூடிக்கொண்டு விடுவாள். பாமா எப்படியும் பிழைத்துவிட வேண்டும். இந்த பெரிய வீட்டுக்கும் என் இதய சாம்ராஜ்யத்துக்கும் அவள் ராணியாகிவிட வேண்டும். ஆண்டவனே, அவளை பிழைக்க வைத்துவிடு என்று வேண்டுவான் அவன். அவன் உள்ளக்குரல் ஓங்கி ஒலித்து ஆண்டவனை அடைய முன்பே பாமா நீர் துயலில் பனிப்படர்ந்த அந்த காலை நேரத்தில் துவண்ட மலராக ஓய்ந்துவிட்டாள். அவன் வாயடைத்து மெய் விதிர்க்க சக்தி இழந்த சிவனைப் போல் நின்றான். திருமகள் நீங்கிய வைகுந்தமாக அந்த வீடு மௌன சோகத்தில் ஆழ்ந்திருந்தது. கதை முடிவுற்றது. இந்த சோகமான கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு கதையில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.